நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு திறப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தின் 14 மாணவிகளின் கற்பழிப்பு விவகாரம் பேச இடம் கொடுக்காத சபை அர்ச்சுனாவுக்கு வந்த கோபம். ஊழல் தடுப்புச் சட்டமூலத்தில் மீண்டும் திருத்தம் கொண்டுவர தீர்மானம். நெடுந்தீவு கடலில் சிக்கிய 11 இந்திய மீனவர்களும் பாதுகாப்பாக மீட்பு. ஒரேயொரு கையெழுத்து பூஜித் மற்றும் ஹேமசிறியை தூக்கிலிடலாம். அனுரவுக்கு அறிவுரை வழங்கிய சாமரசம்ப தசநாயக்க. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பரீட்சை காலப்பகுதியில் இடர்கள் ஏற்பட்டால் அறிவிக்க 5 தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். கொழும்பில் வீடுகள் இல்லாத குடும்பங்களுக்கான மகிழ்ச்சியான தகவல். ஆகஸ்ட் மாதத்திற்கான லிட்டர் எரிவாயு விலையில் மாற்றமில்லை. காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி கேப்பாப்புலவில் 45வது நாளாக தொடரும் போராட்டம். வலுக்கும் ஆதரவு. வடக்கில் உள்ள சிறைச்சாலைகள் கலாசாலையாக மாறியுள்ளது. ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. சாகரவின் சர்ச்சைக்குரிய கருத்து நீதிமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பித்த போலீசார். அதிவேக வீதிகளில் எல்பலகை பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு தடை. காவல்துறை எச்சரிக்கை. அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் அழகை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரண வாசலான நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு ஆடி கார்த்திகை நன்னாளான இன்று தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு கண்டது. இன்று காலை 10:30 மணிக்கு சட்டநாதர் சிவன் கோவிலிருந்து சமய அனுஷ்டானங்களுடன் நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்தை ஏற்றிய இரட்டை திருக்கை காளை மாட்டு வண்டில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வளைவை நோக்கி வந்து தொடர்ந்து தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு முருகப்பெருமானுக்காக எடுத்து வரப்பட்ட நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்துடன் வரும் காளை மாட்டு வண்டில் முதன்முறையாக புதிய வளைவின் ஊடாக சென்றது. அந்த மங்கள நிகழ்வின் மூலம் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு காண்பிய விரிப்பு கண்டது. இந்த நிகழ்வில் முருகனடியார்கள், வடமாகாண ஆளுநர், யாழ் மாநகர முதல்வர், யாழ் மாநகர சபை ஆணையாளர், வடமாகாண பிரதி பிரதம செயலாளர் என பலர் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கு அவர்கள்
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் இன்று பாராளுமன்றத்தில் இத்தகவலை தெரிவித்தார். கடந்த மாதம் 5ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 22 கைதிகளும் 10 அதிகாரிகளும் உயிரிழந்ததாக அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்தார். அத்துடன் இச்சம்பவத்தில் 21 அதிகாரிகளும் 106 கைதிகளும் காயமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஏற்கனவே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு நிர்வாக சுற்றறிக்கைக்கு அப்பாற்பட்டு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அவர் கூறினார். அதற்கமைய இழப்பீடு வழங்குதல், ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் அதிகாரிகள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பிலும் அக்குழுவின் மூலம் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. மேலும் மோதலில் காயமடைந்த அதிகாரிகளின் நிலைமை மற்றும் பூரண ஊனமுற்ற நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து அதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதும் இக்குழுவின் மூலம் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களை மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படும் என அவைத்தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அதற்கமைய குறித்த சட்டமூலம் மீண்டும் திருத்தப்படும். இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழலுக்கு எதிரான சட்டம் என்பது எமது நாட்டில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சட்டமாகும். அந்த சட்டத்தின் 86 மற்றும் 88ஆம் பிரிவுகளின்படி எமது நாட்டின் உயர் அதிகாரிகள், அரசியல் தலைமைத்துவம் உள்ளிட்ட அனைவரும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் தமது தகவல்களை உள்ளடக்க வேண்டும் என்பதாகும். அதற்கமைய அச்சட்டத்தின்படி ஜனாதிபதி முதல் கீழ்மட்டம் வரை சுமார் 300 பேர் வரை இந்த தகவல்களை சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் அனைத்தையும் வழங்க வேண்டியிருந்தது. அது அச்சிடப்பட்ட வடிவில் வழங்கப்பட வேண்டியிருந்தது. அதன் பின்னர் அதனை வழங்குவதற்கான முறைமையை நிகழ்நிலையில் வழங்குவதற்காக அது திருத்தப்பட்டது என்றார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அனர்த்தத்துக்குள்ளான படகிலிருந்து 11 இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவை படகு ஒன்று நேற்றிரவு சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தத்துக்குள்ளானது. இந்த படகில் 11 இந்திய மீனவர்கள் இருந்த நிலையில் அவர்கள் அனர்த்தத்துக்குள்ளாகினர். இந்நிலையில் குறித்த மீனவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கையை இலங்கை கடற்படை ஆரம்பித்தது. அதன் அடிப்படையில் நீண்ட முயற்சியின் பின்னர் இன்றைய தினம் குறித்த 11 இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் மீட்டு நெடுந்தீவு கரைக்கு அழைத்து வந்தனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தரை இறக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை கடல் கொந்தளிப்பால் கரையொதுங்கிய இழுவை படகு மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளையும் கடற்படையினர் மேற்கொண்டுள்ளனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை மற்றும் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் 14 மாணவர்களின் கற்பழிப்பு விவகாரம் தொடர்பில் சபையில் பேச இடம் கொடுக்காததால் கோபத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உரையாற்றினார். அவர் மேலும் உரையாற்றுகையில், இன்றைய தினம் நான் முக்கியமாக இந்த பாராளுமன்றத்திலே கதைக்க வேண்டிய முக்கியமான விடயம் யாழ்ப்பாணத்திலே பருத்தித்துறை நீதிமன்றத்திலே நடக்கின்ற ஒரு விடயம். அதாவது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியினுள்ளே ப்ரொஃபஸர் ரகுராம் என்று சொல்லப்படுபவர் இதுவரைக்கும் ඔබතුමාගේ අදාළව අද දවසට අදාළව ඒකයි මම කිව්වේ අනුවක ඊයේ ඔබතුමාගේ අවසර ඇතුව කතා කරනවා කියලා. ඔබතුමා අදාළව හරි. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ப்ரொஃபஸர் ரகுராம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இன்றைய தினம் எங்களுடைய பருத்தித்துறை நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 14 மாணவிகளை கற்பழித்தது தொடர்பாக அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 14 மாணவிகளும் போய் வெளியிலே அவர்களுக்கு நடந்த அநியாயத்தை கூறிய போது டிசி அல்லது பீடாதிபதியால் அவர்களுக்கு எதிராக அந்த விடயங்கள் கதைக்கப்பட்டது. அதாவது அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அதை நீதிமன்றத்திலே கொண்டே போட்டுக்கொள்வார்கள். ஆகவே මන්ත්‍රීතුමා ඔබතුමා මේ අදාළව අද දිනට අදාළව කතා කරන්න. Thank you. ඒක එතන තප්පරතියක් ගියා. ඒ නිසා අදාළ அந்த நீதிமன்றங்களில் போய் நடக்கின்ற அந்த விடயங்கள் தொடர்பாக கதைக்கின்ற போது මෙච්චරයා කතා කරේ නෑ. ඒක ගැන වැළුවේ නෑ. கமண்ண மங்க கதா කරනවා யோனே கக்கறகன். ඒ නිසා මේ அந்த விடயங்கள் கதைக்கின்ற போது அந்த நீதிமன்றத்திலே அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த 14 மாணவிகளுக்கு நடந்த அந்த சில விடயங்கள், அந்த அவருடைய பாலியல் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதிமன்றத்திலே ஒருபோதுமே அவர்களால் அதை முன்னிலைப்படுத்தல. ஒரு பேராசிரியர் ஒருவரை මන්ත්‍රීතුමා මම නවත්තන්නද? ඔබතුමාට කතාවලට අද මගේ වලාව නාස්ති කරනවා ඔයගොල්ලෝ. ඒ නිසා ඔබතුමාට ඕන දේවල් කතා කරන්න බෑ. ඒ නිසා ඔබතුමා එහෙනම් මේ නවත්තන්නද මම?
නෑ ඔබතුමා ඒක ඔබතුමාගේ තීරණය. මෙහෙමයි. දැන් මේ මෙච්චර මිනිස්සු කතා කර කර හිටියානේ මෙච්චර වෙලාවේ. ඔයා දැන් මේ කයන්තර මාර්ග වුණා මම මේ පොයින්ට් ඕඩර් එක අරගෙනකොට ඔයා මොකද කිව්වේ නෑනේ. එයා අදාළ නැතිනේ කතා කරේ. මම මේ කතා කරන මිනිස්සුගේ වදගත් ප්‍රශ්න එක. මේ මෙතන ඉන්න හංසක නිලධාරියා මම මේ කතා කරන පුද්ගලයාගේ මේ බච්මේට්. ඒ නිසා මෙයාට මේක කතා කරන්න බැරි වෙලා තියෙනවා. ඒ නිසා නැගිටලා ඔබතුමාට කියන්නේ මේක. මේ මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න මම කියන්නේ. මම මේ කතා කරන්නේ මේ උතරේ ඉන්නේ මේ 14 දෙනෙකුට නඩුව දාලා තියෙනවා. මේ ප්‍රොෆෙසර්ගෙක් ග්‍රේඩ් කරලා. ඒක ගැන කතා කරන්න දෙන්නේ. එතකොට ඒක මේ මෙතන කංශක කියන්නේ මේ නඩුව කරන එක නගේ යාළුවා. එතකොට එයා විල ඔබතුමාට කියනවා ඔබතුමා මාව කරදර කරනවා. එහෙනම් කියන්න කතා කරන්න එපා කියලා අපි මේක දාලා යන්න. ඔබතුමා ඒක තීරණය කරන්න කතා කරනවද නැද්ද කියලා. දැන් මම ඔබතුමාට මම අවසරය ඉල්ලලා තමයි මම ඔය සිංහලෙන් කතා කළා තමයි මේ මේක පටන් ගත්තේ මේ කතා කරා. මොකද මේ සෙල්ලම මේ ආවිල්ලා ඔය මේ නාමල් රාජපක්ෂට අරවා මේවා කියලා කතා කරනකොට ඔයලා කොහෙද ගියේ? මේ මොකද්ද මේ මූලාසනේ ඉඳගෙන කරන වැඩ? මූලාසනේ ඉඳලා නෙමෙයි මගේ කොච්චර වෙලා වුණාද එනම කියන්නේ මේ කතා කරන්න එපා කියලා. මේ මම කතා කරන බාධාගත ප්‍රශ්න එකක්. උත්තර එක්කෙනෙකුට මේ නඩුව දාලා තිනවා ඒක ගැන කතා කරන්නේ. අයි මේ ඕම කරදර කරන්නේ අපිට. මේ කංශකට කියන උතන ඉන්න නිලධාරියාට කියන්නේ යාගේ ගුරුවරන් කියලා යාගේ යාළුවා තමයි මේ නඩුව කරන්නේ. ගරු මූලාසන කරදර කරන්න එපා. අන්තිතුමනි මාතෘකාවට අදාළ නොවන මේ සභා ගර්භයට නොගැලපෙන මේ හැම දෙයක්ම හැන්සාල්ට් එකෙන් ඉවත් කරන්න කියලා යෝජනා කරනවා. මේකක් ඉවත් කරන්න කියලා කොයිවත් නැහැ. මේ මගේ ටයිමර් කියන්නේ කොච්චර වෙලා තියෙනවද කියලා. ඔබතුමාට විනාඩි 7යි. ඔබතුමාට අදාළව අද දවසේ විනාඩි 7ක් කාලයක් මම කතා කරන්නේ උත්තර තියෙන ප්‍රශ්න. දැන් එක එක ප්‍රශ්න වලට අපි බලාගෙන හිටියෝ අවුරුදු ගාණක් යනවා ප්‍රශ්න කතා කරන්න. මේ සභාව ඇතුලේ කොච්චර දවසක් කතා කරලා තියෙනවා. මම මේ කතා කරන්නේ වාදගත් ප්‍රශ්න. මම ආණ්ඩුවට මේ අධි කරලා නැහැ. අයි ඔබතුමා නිකන් මේ කංශක කතාව කළා මගේ බලාගෙන නවත්තන්නේ. මම කතා කරන්නේ උත්තරේ මේ අහිංසක ගෑනුල මේ 14 දාන දාලා තියෙන නඩුව ගැන කතා කරන්නේ. ඒක කතා කරන්න බැලුද මේ පාර්ලිමේන්තුවේ. මොකද්ද මේ සෙල්ලම? මේ අපේ රාජකාන්ත මන්ත්‍රී පොඩ කියන්නකෝ මේක. මේ පුට වාඩි වෙන කලින් මේ ස්ටෑන්ඩින් ඕඩර් කියවලා එන්න කියලා. මගේ ටයිම් එක කියන්න දැන් කොච්චර වෙලා කියනවද කියලා. තව තියෙන විනාඩි 3යි තප්පර 12යි. මොකද්ද මේ සෙල්ලම මේ රාජකාන්ත මන්ත්‍රීතුමා? මේ මං කතා කරන්න යන්නේ උත්තර තියෙන මිනිස්සුන්ගේ ප්‍රශ්නේ. මේ බලන්න විනාඩි 4ක් මේ කොච්චර කොහම නාති කරලා දිනවා කියලා. දැන් කොහමද මේ අපි කතා කරන්නේ මේක ඇතුලේ? ඔබතුමාට අදාළව කරුණු නෑ මේ බලන්න ඕල සත්‍යම කත වැඩනේ කරන්නේ. සත්‍යම කත වැඩක් කරන්නේ. කතම කතා වැඩක් කරන්නේ මේ මගේ කතාව සම්පූර්ණයෙන්ම නැස්ති කරලා. මේ හංසක කියන පුත්කලයාගේ යාළුවාගේ මේ නඩුව ගැන කතා කරන්න යන්නේ. මෙතන ඉස්සර පුටේ වාඩි වෙලා ඉන්න කෙනාගේ. டைம் එකද? நன்றி. இன்றைய தினம் வடக்கு மாநிலத்திலே அந்த வழக்குகள் 14 கருணாகரில் டிரான்ஸ்லேஷன் ஆகண்டு 14 மாணவிகளுக்கு வந்து அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் வழக்குகள். அந்த மாணவிகள் வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து அவர்களால் நிரூபிக்க முடியாது. ஸோ இந்த வழக்குகளில் அந்த மாணவிகள் எங்கே போய் முறையிடுவது? ஸோ நான் அதை எங்களுடைய நீதிபதிகளுக்கு அவருடைய மனச்சாட்சியை கேட்குறேன். தயவு செய்து அந்த 14 மாணவிகளுக்கும் நடக்க வேண்டிய சரியான நீதியை வழங்குமாறு உண்டு. ලාංකාද මන්ත්‍රී මම මේ නවත්තන්න මම තව මාසෙන් යනවා. මේ කතම වේඩ කරන්නේ උතනින්. මම නවත්තන මගේ ටයිම් එක ඇතුලේ. මට එපා ඔයාලා මේක කතා කරන්න ඕනේ නැහැ නේ. මම එකම කතා කරලා ඉවර කරන්නම්. ලාල්කාන්ත මන්ත්‍රීතුමා මම ඔබතුමා කියන වදගත් ඒවා කතා කරන මම ලාස්ට් වෙලා හිටියේ. හැබැයි මූලාසනෙන් ඔක්කොම ටික මම ලාස්ට් කරා. මම නවත්තනවා. මේ අපේ පඩිය වැඩි කරලා තියෙනවා ලක්ෂ 4යි 98,000ක් මගේ පඩිය. ලක්ෂ 4යි 84,000 පඩිය. දැන් මේ පඩිය ලක්ෂ 4යි 84,000ක් MP කෙනෙකුට ගෙවන්නේ. හැබැයි මේ 60,000ක් වැඩි කරලා තියෙනවා MP කෙනෙකුට. හැබැයි එක දවසක්වත් මේ අපේ අහිංසක මිනිස්සුන්ගේ පඩිය වැඩි කරලා නැහැ ඕගොල්ලෝ. දැන් 3 wheel කරන එකනට 60,000ක් වැඩි කරාද ඕගොල්ලෝ? සගණ ආදරේ දීලා මම වදගත් ඒවා කතා කරන්න හිටියේ මේ මන්ත්‍රීතුමා. ඔබතුමාට ස්ටෑන්ඩින් ඕඩර් දාන්න නැත්නම් කරුණාකරලා පුටේ වාඩි වෙන්න එපා. මේ තව එක කියන්නේ ඕගොල්ලෝ කිව්වා මේ මට කතා කරන්න දෙන්න කරුණාකරලා. කරදර කරන්නේ නැතුව. කතා කරන්න දෙන්න කරුණාකරලා. තව විනාඩියක්. මොකද්ද මේ සෙල්ලම? මේ කතා කරන්න දෙන්න ඕනේ. මේ කලින් ඉන්න මන් දන්නේ මේ රජේ කොහෙද කියලා වැටෙන්න යන්නේ කියලා. හැබැයි අපි ඉවත් වෙලා යන්නම්. අපිට කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. හැබැයි මම එකක් කියන්නම්. මට දඩුවම් දෙන්න බලය තියෙනවා නම් මේ වංජා දූෂණකාරයෝ මං අරන් දාලා යන්න බඩ බලය තියෙනවා නම් මේ ඉස්සර බේලින් ගෑගෙන එක පුතලේවත් මේ රටේ නැති කරනවා මම මේ මෙච්චර කාලේ මම එහෙමනේ ඔයාලගේ ලොක්කා කතා කරේ. මතකයිද? ඕකලේ ලොක්කා කතා කරේ එහෙමනේ. හැබැයි මම මතක තියාගන්න අපිටත් කල් එනවා. හැබැයි මේ මං කතා කරන්න යන්නේ ඔඩිට් රිපෝට් ගැන. සෞඛ්‍ය ඇමතිතුමාගේ ඔඩිට් රිපෝට් ගැන. ඕගොල්ලෝ කිව්වා නේද වංජා දූෂණ ගැන කතා කරන්න කියලා. මේ ලාල්කාන්ත ඇමතිතුමා මේ 5 වෙනි ඔඩිට් රිපෝට් එක මම මේක ගන්නවා. මම මේ මාස විතරයි ඉන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ. 5 වෙනි ඔඩිට් රිපෝට් එක ගන්නම්. මම අධි කරන්නේ මේ සෞඛ්‍ය ඇමතිද අනේ මේ කටවන ඉන්නකෝ බබාලා ඉන්නකෝ මේ මම අධි කරන්නේ සෞඛ්‍ය ඇමතිට මේක වෙලා තිබ්බේ 2022
ඕගොල්ලන්ගේ රජයෙන් ඇතුළ නවේ 2022 මිලියන් 38.5 ඉන්ටර්නල් ඔඩිට් රිපෝට් එක ඕගොල්ලොන්ගේ දැන්ගින්නේ අමාත්‍යාංශයට මං ගෙනත් දුන්නා මේ ඔඩිට් රිපෝට් එක. අද වෙනකන් අවුරුදු දෙකක් ගිහිල්ලා. අද වෙනකන් ඕගොල්ලෝ කිසිම මේක කරේ නැහැ. ඒ වගේ ඔඩිට් 5ක් ගෙනත් දුන්නා. ලාල්කාන්ත මන්ත්‍රීතුමා ඔබතුමා කාලේ අවසානයේ මන්ත්‍රීතුමා ඉවර කරනවා. නාසි කරන්නේ ඉවර කරනවා. මට තප්පර ටිකක් දෙනවද නැද්ද? මං ඉවර කරන්න මේක. ඉවර කරන්න. හරි. බෝමස්තුතියි මේ මූලාසන මන්ත්‍රීතුමනි මේ පස්වෙනි ඔඩිට් රිපෝට් මම මේ සපෝට් කරන්නේ. මේකට ගිහලා සබ්මිට් කරන්න. ඕගොල්ලෝගේ රජෙත් නැවේ. හරිද මම මේ අමාත්‍යතුමාටයි නියෝග ඇමතිතුමාට මේ රිපෝට් එකට මොකද වෙන්නේ කියලා අහනකොට ඒගොල්ලෝ කියනවා අපි මේක ඉන්කුවරි දාන්න බලන්න කිව්වට යට ඉන්න නිලධාරි DGH මේවා බලන්නේ නැහැ කියලා. එතකොට ඒගොල්ලෝම අපිට කියනවා ගිහින් පාර්ලිමේන්තුවේ කතා කරන්න කියලා. මේ වදගත් ඒවා කතා කරන්න. ඕගොල්ලෝනේ කිව්වේ අපිට වංජා දූෂණ ගැන ගෙනලා කතා කරන්න කියලා. මේ පස්වෙනි රිපෝට් එකක්. මිලියන් 38.5යි. කොවිඩ් කාලේ ඕගොල්ලෝ රජේ හිටියේ නෑනේ. කොවිඩ් කාලේ ඉවර කරමස්ස. මේ කොවිඩ් කාලේ ඇවිල්ලා තාම අවුරුදු 4ක් ගිහිල්ලා තාමත් ඔඩිට් කරනවලු. එතකොට මම මේ නලින් දයියටයි හංසකටයි අහනකොට ඒගොල්ලෝ කියනවා ඔයාගේ මේක පාර්ලිමේන්තුවේ කතා කරන්න අපි කොච්චර try කරත් මේවා හොයාගන්න බැරි වෙලා තියෙනවා. මම මේ හොයාගෙන ආවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ දාන්නම්. ඒවා කතා කරන්න එනකොට දැන් මේක මට කතා කරන්න පුළුවන් දානේ මේ පොල් ගැනයි අර මතකයි නේද මාව DCC මීටින් එළියට දාපු එක. ඒක ගැන කතා කරන්න ආවේ නැහැ ලාල්කාන්ත මන්ත්‍රීතුමා. මම කතා කරන්න ආවේ. දැන් ඔයගොල්ලෝගේ ඇමති කෙනෙක් ඇවිල්ලා අපිට ගහන්නත් ආවනේ. මම ඒක ගැන කම්ප්ලේන්ට් කරාද ඔයගොල්ලෝට ඇවිල්ලා. ඒ නිසා ලැජ්ජ නැතුව වැඩ කරන්න එපා. පුටුවේ වාඩි වෙලා පුටුවට ගරුත්වය තියෙනවා. හැබැයි මේ ඔයාලා කරන්නේ නම් මාර ලැජ්ජ වැඩක්. මේක මම පාර්ලිමේන්තු සභාගත කරනවා. ඔයගොල්ලෝ ඕන නම් හොරු අල්ලන්න නැත්තම් ඕම ගිහිල්ලා වැටෙන්න. Thank you. 2026ஆம் ஆண்டுக்கான அரச பாடசாலைகள் மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணை விடுமுறை தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலைகளின் 3ஆம் தவணையான முதலாம் கட்டம் சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை 7ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. அனைத்து பாடசாலைகளுக்கு 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடன் டிசம்பர் 4ஆம் தேதி 3ஆம் தவணை நிறைவடைகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்தோ பரீட்சை ஆகஸ்ட் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சை காலப்பகுதியில் இடர்கள் குறித்து அறிவிப்பதற்காக 5 புதிய தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. முப்படையினர் மற்றும் போலீசாரின் தொடர்ச்சியான ஆதரவுடன் இந்த வேலைத்திட்டம் செயல்படுத்தப்படும் என நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஊடாக அனைத்து தரப்பினரையும் இணைத்து விசேட வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு முன்னரும் பரீட்சை முடிவுற்ற பின்னரும் இந்த திட்டம் செயற்படும். ஏதேனும் இடர்நிலைமை ஏற்பட்டால் பிள்ளைகளை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், வினாத்தாள்களை கொண்டு செல்லும் போதும் மற்றும் அதிகாரிகளுக்கு கடமைகளை செய்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு முந்தைய நாள் 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்படும். அத்துடன் 117 என்ற தொலைபேசி இலக்கமும் செயல்பாட்டில் உள்ளது. தொழில்நுட்ப அறிக்கைகள் 6 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறையோ அல்லது 3 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறையோ வழங்கப்பட உள்ளன. முப்படையினரும் போலீசாரும் இணைந்து தொடர்ச்சியாக நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் என்றார். தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பூஜித் மற்றும் ஹேமசிறி ஆகிய இருவருக்கும் எதிராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு ஒரே ஒரு கையெழுத்தினை இட்டால் அவர்களை தூக்கிலிட முடியும். அப்படி செய்தால் இந்த அரசாங்க மக்களிடத்தில் இன்னும் பிரபலம் அடையும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சிலரால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை அனைவருக்கும் தெரியும். எனினும் தற்போது சிங்களவர்கள் அதனை செய்ததாக காட்டுவதற்கு முயற்சி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் சிங்கள மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்துள்ளன. போர்த்துகீசர், ஆங்கிலேயர் உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்தினர். பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் தாக்கினர். தற்போது JVP-யினரும் தாக்குதல் நடத்துகின்றனர். பூஜித் ஜெயசுந்தரமும் ஹேமசிறி பெர்னாண்டோவும் தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் 300 பேரை கொன்றனர். குண்டுகளை இயக்கச் செய்ததும் அவர்கள்தான் என்பது போல காட்டுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஆனால் JVP-உடன் தொடர்பில் இருந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய இப்ராஹிமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய எந்த ஒரு நபருக்கும் தற்போது பிரச்சனை இல்லை. அவர்கள் வெளியில் சுதந்திரமாக உள்ளனர். ஆனால் தண்டனை அனுபவித்து சிறைக்குள் இருப்பது பூஜித்தும் ஹேமசிறியும் ஆகும். மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் இன்னும் பிரபலமடைய வேண்டும் என்றால் இன்னும் ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது. முடியும் என்றால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பூஜித்து மற்றும் ஹேமசிறிக்கு மரண தண்டனை நிறைவேற்ற ஜனாதிபதிக்கு முடியும். வேண்டுமென்றால் கையொப்பம் ஒன்றை இட்டவர்களை தூக்கிலிட ஜனாதிபதிக்கு முடியும். அப்படி அரசாங்கம் இன்னும் மக்களிடத்தில் பிரபலமடைய முடியும். குற்றம் சுமத்தப்பட்ட ஷானி அபிசகர், ரவி
செனவரத்ன ஆகியோர் இன்று உயர் பதவிகளில் இருக்கின்றனர். சிறையில் இருக்க வேண்டியவர்கள் இன்று வெளியில் உயர் பதவிகளில் சுதந்திரமாக உள்ளனர். வெளியில் இருக்க வேண்டியவர்கள் இன்று சிறையில் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கான லிட்டோ எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பு மற்றும் நாணய மாற்று வீதங்களில் காணப்படும் சவாலான சூழ்நிலைகள் மத்தியில் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் ஆகஸ்ட் மாதத்தில் எரிவாயு விலை அதிகரிக்க வேண்டாம் என தீர்மானித்ததாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதற்கமை 2026 ஆகஸ்ட் மாதத்திற்காக தற்போது காணப்படும் விலைகளை தொடர்ந்து செல்லுபடியாகும் என்பதுடன் 12.5 கிலோகிராம் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் 4465, 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 1792, 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 835 என தொடர்ந்து காணப்படும் என லிட்டோ எரிவாயு நிறுவனம் மேலும் அறிவித்துள்ளது. ஸ்டேல் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டு கொழும்பு பொழுதுவ சந்தையில் அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேரில் சந்தித்தார். இதன்போது நாட்டின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் வெளிநாட்டு ஊழியர்களின் பங்களிப்பை சுட்டிக்காட்டியவர் இளைஞர்களின் கனவை சிதைக்கும் வகையில் இடம்பெறும் இந்த முறைகேடுகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் இலங்கை இஸ்ரேல் அரசுகளுக்கு இடையில் 2023 ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 70% தொழிலாளர்கள் அரசாங்க ஊடாகவும் 30% தொழிலாளர்கள் தனியார் துறை ஊடாகவும் அனுப்பப்பட வேண்டும். ஆனால் தற்போது இந்த நிலை முற்றிலும் மாறப்பட்டு அரசு அனுப்ப வேண்டிய 70% பகுதி தனியார் துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இது ஒரு பாரிய மோசடியாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் அரசின் ஊடாக செல்லும் ஒரு தொழிலாளிக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகும் நிலையில் தனியார் நிறுவனங்கள் மூலம் அனுப்பும் போது சுமார் 45 லட்சம் ரூபாய் வரை செலவாகின்றது. இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் ஒரு நபரிடமிருந்து $5000 லாபமாக ஈட்டுவதுடன் ஸ்டேலுக்கு செல்ல காத்திருக்கும் 3500 இளைஞர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரேலுடனான பேச்சுக்களை மீண்டும் நடத்தி ஆரம்பத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டவாறு 70% அரசின் ஊடாக அனுப்ப தேவையான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். சாதாரண மக்களை பாதுகாப்பதாக கூறிய தற்போதைய அரசு ஸ்ரேல் வேலைவாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் 3500 பேரின் எதிர்காலத்தை பாதுகாத்து அவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தென்னிலங்கை சிறைச்சாலைகளை போலன்றி வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகள் மிகவும் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் இயங்குவதாகவும் இந்த சிறைச்சாலைகள் தற்போது ஒரு கலாசாலையாக மாற்றப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளின் தற்போதைய நிலைமைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் ஆகியோரின் இணைத்தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிடுகையில், தென்னிலங்கை சிறைச்சாலைகளை போலன்றி வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகள் மிகவும் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் இயங்குவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிமொழி அளித்துள்ளனர். இச்சிறைச்சாலைகளில் சிறிதளவு நெரிசலான நிலை காணப்பட்டாலும் அதனை தவிர்ப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஏனைய சிறைச்சாலைகளைப் போலல்லாது இங்கு கைதிகளுக்கு தொழிற்கல்வி, கல்வி தொடர்ச்சி, நூலக வசதிகள் மற்றும் கணனி பயிற்சி போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சிறைச்சாலைகள் தற்போது ஒரு கலாசாலையாக மாற்றப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. நாட்டில் தற்போது சிறைச்சாலைகளில் ஏற்படும் கலவரங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதால் எமது மாகாணத்திலும் எத்தகைய எதிர்பாராத சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் வகையிலும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் விசேட பாதுகாப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டு முன்மொழியப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகள் நிலவும் பல்வேறு குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் தயாரித்து வழங்கிய மேலதிக அறிக்கை நீதியமைச்சரிடம் அனுப்பி வைத்து தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பொலிஸ் மா அதிபர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசத்தினால் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பாக மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் நீதிமன்றத்திற்கு விடயங்களை சமர்ப்பித்துள்ளது. அதற்கமைய குறித்த கருத்து தொடர்பாக செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி மேலதிக விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கருத்து குறித்து மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் 17661 கீழ் 2026 என்ற வழக்கெண்ணின் கீழ் இன்று கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது.
முன்வைக்கப்பட்டன. இதன்போது குறித்த விசாரணைகளுக்காக மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சாகர காரியவசம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி போலீஸ் மா அதிபர் தொடர்பாக விடுத்த அச்சுறுத்தலான கருத்து தொடர்பாக தொகுக்கப்படாத காணொலி காட்சிகளை போலீசாருக்கு வழங்குமாறு 6 ஊடக நிறுவனங்களுக்கு கடுவலை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாஸ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கைக்கிணங்க நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முல்லைத்தீவு கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 2ஆம் கட்டத்தின் 45வது நாளை எட்டியுள்ளது. கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளை முதற்கட்டமாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமது சொந்த காணிகளில் குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணியை உடனடியாக மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. போராட்டம் 45 நாட்களை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகள் தரப்பிலிருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள மக்கள் தமது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கருத்து தெரிவிக்கையில் இன்று 2ஆம் கட்ட போராட்டத்தின் 45வது நாளாகும். இதுவரை எவ்வித சாதகமான முடிவுகளும் கிடைக்கவில்லை. எமது பூர்வீக காணிகள் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. கடும் வெப்பத்திலும் போராடி வருகின்றோம். எதிர்காலத்தில் மழை ஏற்பட்டாலும் எமது போராட்டத்தை தொடர்வோம் என்று உறுதியுடன் இருக்கின்றோம். ஆளுநர், அரசாங்க அதிபர் அல்லது பிரதேச செயலாளர் எமது நிலைமையை நேரில் பார்வையிட்டு இதுவரை எந்த ஒரு மாற்று நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. கடந்த வாரம் பிரதேச செயலாளர் ஒருவர் வருகை தந்து காணி விடுவிப்பு தொடர்பில் குழு ஒன்றை அமைத்து பரிசீலனை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து சென்றுள்ளார். அதன் அடிப்படையில் சாதகமான பதில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்தனர். மேலும் தமது போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் நாளை மன்னார் மாவட்டத்தில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மெஸ்ரோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மக்களின் ஆதரவுடன் இந்த போராட்டம் இடம்பெற உள்ளதாகவும் மன்னார் மாவட்டம் மட்டுமின்றி ஏனைய மாவட்ட மக்களும் தமது காணி மீட்பு போராட்டத்திற்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். நாடு முழுவதிலும் உள்ள சிவில் அமைப்புகள் தமது காணி மீட்பு போராட்டத்திற்கு வலிச்சேர்த்து பூர்வீக காணிகளை மீளப் பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடையாள பலகைகள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் சாரதி பயிற்சி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் அதிவேக வீதிகளுக்கு நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை மீண்டும் நினைவூட்டியுள்ளது. பயிற்சிக்கான அனுமதி பத்திரமானது சாரதி பயிற்சி பெறுவதற்காக மட்டுமே வழங்கப்படுகின்றது எனவும் அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்துவதற்கு அது செல்லுபடியாகாது எனவும் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிவேக வீதியில் வாகனத்தை செலுத்துவதற்கு முழுமையான செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் கட்டாயமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் முழுமையான சாரதி அனுமதி பத்திரம் பெற்ற ஒருவர் அருகில் இருந்த போதிலும் பலகை பொருத்தப்பட்ட வாகனங்களை அதிவேக வீதிகளில் செலுத்த முடியாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த வீதிகளை மீறும் வாகனங்கள் அதிவேக வீதிகளின் நுழைவாயில்களிலே தடுக்கப்படும் என்றும் சட்டத்தை மீறி நுழைபவர்களுக்கு எதிராக அபராதம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கை உள்ளிட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமான முறையில் வாகனத்தை செலுத்தும் போது ஏதேனும் விபத்துக்கள் ஏற்படும் பட்சத்தில் காப்பீட்டு இழப்பீட்டு கோரிக்கைகள் நிராகரிக்கப்படலாம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் தேசிய வீட்டு வசதி திட்டத்திற்காக 44,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பணிலகை தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டம் கெஸ்பேவ பிரதேச செயலக பிரிவு பெலவத்த மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள வீடற்ற பயனாளி குடும்பத்திற்கு வசதியான வீடு, அபிவிருத்தி பெற்ற குடும்பம் என்ற வீட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை வழங்கும் நிகழ்வில் இன்று பங்கேற்ற போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். தேசிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு வீடற்ற 30,000 குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டு வசதி, அபிவிருத்தி மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு மற்றும் தோட்டப்பயிர்கள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சரோட துறை சார்ந்த அமைச்சுகளின் கூட்டு திட்டமாக இந்த தேசிய வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய சமுர்த்தி மேம்பாட்டுத் துறையும் இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்காக நிர்மாணிக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றது.